அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உடலை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்னு எல்லார்ட்டையும் கேட்டோம்னா யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா எதுக்கு அப்படின்னு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நிறைய பேர்கிட்ட யோகா எதுக்காக நீங்கள் கிளாஸ் வரீங்க அப்படின்னு கேட்டால் ஸ்லிம்மாக இருக்கிறதுக்காக வரேன், உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்காக வரேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து யோகா பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான், சரிங்களா? பட் யோகா அப்படின்னா என்ன, யோகா எதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்க? ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டிஷ்ஷோடைய அடிப்படையான சில விஷயங்கள் என்னென்ன, அரிசி, பருப்பு, எண்ணெய், இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ ஈஸியாகிடும். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அதில் தவறு நடந்தாலும் அதை ரொம்ப எளிமையாக சரிப்படுத்திட முடியும். இதுதான் வந்து இயல்பு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோகானா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகான்கள், ரிஷிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா முக்தியை நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முக்தியை நோக்கி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் இடைஞ்சல் கொடுக்கும். இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக நம்ம நிறைய போராடுவோம். அப்போ உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம மருந்து மாத்திரைகள் போட்டுக்கிறாங்க நிறைய பேர். பட் அந்த காலங்களில் அவ்வளோலாம் கிடையாது. அப்போ இந்த உபாதைகளே வராமல் இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். இது எதனுடைய அடிப்படையில் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடுகளில், மலைகளில், இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் மிருகங்களுடைய அது ஒரு அசைவுகளையும் பாய்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய நகர்வுகளையும் அசைவுகளையும் அதோடைய தோற்றங்களையும் வச்சு இந்த ஒரு அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. இது செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், உறுப்புகள் இருக்கு இல்லையா, லிவரு, கிட்னி, ஹார்ட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேலை செய்கிறத கவனிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறத கவனிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிறப்ப உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது, புத்துணர்ச்சி ஆகிக்குது அப்படிங்கிறது அவங்க உணர்ந்து இந்த யோகா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் பரப்புனாங்க. இதை செய்கிறதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அப்படிங்கிற சுத்தமாகுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசு சுத்தமாகுங்க, அறிவு சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும். இப்படி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையுமே ஒருநிலைப்படுத்தி சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கலை தாங்க யோகா அப்படின்னு சொல்கிறது. இதை ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளெக்சிபிளுக்காக இல்லை நம்ம வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்டாக யோகாவை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. யோகாவை ப்ராப்பராக பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையவே பிரட்டி போடும், லைஃபே மாற்றும். அதாவது இன்றைக்கி நமக்கு என்னங்க தேவை? ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல், சரிங்களா? ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். ஒரு நல்ல உடை இருக்க இடம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம ஒரு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் இருந்தாலும் சரி, ஒரு மன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இது மூணையுமே சரிப்படுத்த முடியுங்க இந்த யோகாவை பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால. சரி, உடல் ஆரோக்கியம் ரைட்டு ஓகே, இந்த மன ஆரோக்கியம் ரைட்டு ஓகே, ஏதோ தியானம் பண்ணிக்கலாம், மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம், இதெல்லாம் சரியாயிடும். இது பொருளாதாரம்னா என்ன, இதை எப்படி இதில் யோகாவில் சரிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னாங்க உடலும் மனசும் வந்து தடுமாற்றம் அடைகிறதுனால தான் நம்ம எந்த செயலையுமே சரியாக இருக்கிறது கிடையாது. அதனால தான் நமக்கு வந்து நிறைய வர வேண்டியது எல்லாமே தட்டி கழிச்சு போகும். இப்போ இது ரெண்டும் சீர்பட்டு செம்மையாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பின்னாடியே வந்துடுங்க. நீங்கள் அதை நோக்கி போக வேண்டியது தேவையே கிடையாது. ஸோ வந்து இந்த யோகா அப்படிங்கிறது கான்செப்ட் இதுதான். இந்த உடல் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய நம்ம பல ரகசியங்களை அறியறதுக்காக பெரியவங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு மெத்தடாலஜி தான் இந்த யோகா அப்படிங்கிறது. இந்த யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசனாஸு, அது மூச்சு பயிற்சி, கிரியா, அது இதுன்னு நிறைய சொல்லிக்கிறாங்க இல்லையா. பட் ஆனால் வந்து கிளாசிக்கல் யோகா அப்படிங்கிறது அந்த பாரம்பரியமாக உருவாக்கின அந்த யோக முறை, அதை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக ரொம்ப அருமையான ஒரு உடலையும் மனதையும் நம்ம அடைய முடியும். மீண்டும் நிறைய தகவலை நம்ம பகிர்ந்துப்போம். நன்றி.